எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்குது, அதாவது ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டில் நம்ம இருந்துட்டோன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆண்டவர் ஒரு மனுஷன் வாழ்வதற்கு ஒரு லிமிட் அவர் கொடுத்துருக்கிறார், ஒரு எல்லையை அவர் அளவுகோலை குறித்திருக்கிறார். என்ன அப்படின்னு நம்ம 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனத்தில் பார்த்தோன்னா, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கள். அவரோட கைக்குள் அடங்கி இருக்கிறது தான் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அந்த எல்லை. இந்த கையை விட்டு கை மீறி சொல்லுவோம்ல, சில காரியம் என் கை மீறி போயிடுச்சு, அப்போ எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, என்னால் அதுக்கு கேரண்டி கொடுக்க முடியாது. அதே மாதிரி தான் சில காரியங்கள் தேவனோட கைக்குள்ளே இருக்கிறப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம். ஆனால் இந்த கையை மீறி போகிறப்போ, ஆண்டவர் குறித்து வச்சிருக்கிற அந்த எல்லையை தாண்டி நம்ம போகிறப்போ அதில் வருகிற பின்விளைவுகளையும் ஆபத்துகளையும் நம்ம தான் ஃபேஸ் பண்ணி. இப்போ ஒரு வண்டி இருக்குன்னா அதுக்கு ஒரு ஸ்பீட் லிமிட் இருக்குது. அந்த ஸ்பீட் லிமிட்டை கிராஸ் பண்ணி, இல்லை எனக்கு வண்டி நல்லா ஓட்ட தெரியும், எனக்கு பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தாறுமாறாக வண்டி ஓட்டணும்னா அந்த ஆபத்தை அந்த வண்டியோட ஓனர் தான் அதை ஃபேஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் தேவனோட ஆலோசனையை, இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு நம்ம பண்ணும்போது நம்மளோட லைஃப் நல்லா இருக்கும். டேவிட்டாக இருக்கட்டும், நம்ம பைபிளில் பார்க்குற ஆபிரகாமாக இருக்கட்டும், யோசேப்பாக இருக்கட்டும், எல்லாருமே தேவனோட சத்தத்தை கேட்டு செயல்பட்டவர்கள். ஆண்டவர் சொல்வார் நீ இந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்வார், சில இடங்களுக்கு நீ போகாதேன்னு சொல்வார். ஆண்டவர் சில இடத்துல நீ அமைதியாருன்னு சொல்வார், சில இடத்துல பேசுன்னு சொல்வார். அப்போது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு செயல்பட்டவர்கள். ஒருவேளை அந்த காரியம் நமக்கு பழக்கமான காரியமாக இருக்கலாம், அந்த வழி நம்ம நிறைய தடவை டிராவல் பண்ணியிருப்போம். அப்போது என்ன பழக்கமான விஷயமா இருந்தாலும் அதை என்னால் செய்ய முடியும் அப்படின்னு கூட உங்களுக்கு ஒரு சில காரியங்கள் இருந்தாலுமே தேவனோட ஆலோசனையை கேட்டு நம்ம செய்கிறப்போ அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இருப்போம். அவரோட கைக்குள்ளே இருந்து அவரோட சத்தத்தை நம்ம கேட்டு நம்ம செய்கிறப்போ அதில் நம்ம ஒரு சக்ஸஸை நம்ம பார்க்க முடியும். தேவனுடைய ஆலோசனையை கேட்டு அவரோட கரத்தில் அடங்கி இருந்து நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும் போது அதில் வெற்றியை பார்க்க முடியும். காட் பிளஸ் யூ.